அசரத்தனமான ஒரு நடிப்பு கலந்துருக்குமா? இந்த நடிப்பு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கே தவிர திறமை இல்லாம கிடையாது. ஃபிளாஷ்பேக். வழக்கு தைரியம் இருந்தா நீங்க சொன்னாப்ல நான் வந்து யூடியூபர் கிடையாது, ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் என்னோட திறமையை காமிச்சேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க. பவர் ஸ்டார் எனும் ஸ்ரீனிவாசன் மீது 6 மோசடி வழக்குகள் உள்ள நிலையில் டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். இது கல்வி நிதி வழங்காதது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று ஓபிஎஸ் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இவரை புறக்கணிக்கும் நிலை, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை மத்திய பாஜக புறக்கணிக்கும் நிலை தொடர்வதை நாம் பார்த்து வருகிறோம். இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. அமித்ஷா அவர்கள் 2 முறை வந்தார், பார்க்கவில்லை. திரு மோடி அவர்களுக்கு மிக பணிவான ஒரு வேண்டுகோள் கடிதத்தை விடுத்தும் கூட உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. மெரினா கடற்கரை செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியிலிருந்து நேரலை காட்சிகளை பார்க்கின்றோம். ஒரு பரபரப்பு நிகழ்வாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் தியான நிலையில் தனியாக செல்வி ஜெயலலிதாவுடைய சமாதியில் முன்பு அமர்ந்து தியான நிலையில் சில நிமிடங்களாக அமர்ந்து வரக்கூடிய காட்சி இது. அனைவரும் ஒன்று கூடி தடுத்து நிறுத்துவோம். மீண்டும் மக்களாட்சியை மக்களின் விருப்பப்படி நிறுவுவோம். அதுவரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் தொடரும். சொல்ல வரீங்க நீங்க? சார் சொல்லுங்க சார். தர்ம யுத்தம் ரஜினி சார் படம் இனி டிவில போடுறாங்க, போய் பாருங்க. வணக்கம். இவன் சொல்லிதான் நமக்கு டிவில போடுறது தெரியுமா? பதவி ஏத்துக்கிற ரகசிய விழாவை லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க. அவர் மீண்டும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது ஒரு ரகசிய விஷயமா பார்க்கப்படுகிறது. சிவாவாகிய நான் காவல்துறையின் கண்ணியம் காப்பேன் என்றும் செல்வம் என்னும் நான், ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.